வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான சம்பிரதாயினி சூப்பினி சூட பூசணி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேருக்கு என்ன அர்த்தம்ன்றது சத்தியமா எனக்கு தெரியல. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் வச்சுதான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. கோர்ட்னு தெலுங்குல ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, அந்த படத்துல சிவாஜின்றவர் தான் வில்லனா நடிச்சிருப்பாரு. அவர் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்காரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சிவாஜியை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபு குழந்தைன்னு சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. தெரியாதனமா ஒரு கொலையில சிக்கிக்கிறாரு. பையன் பண்ணிருப்பான். அந்த கொலையை எப்படியாவது மறைக்கணும்ன்ற மாதிரி இவர் ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணவரு மறைச்சாரா இல்ல பிரச்சனையில சிக்கிக்கிட்டாரான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. உண்மையிலேயே நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சுதான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கவர்மெண்ட் ஆபீஸை நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் சைன் வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சைனே போட மாட்டாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சைன் போடுற பொறுப்புல இருக்காரு. பேரு ஸ்ரீராம் அப்படின்றது. ஆக்சுவலா இவர் கேட்கிற இடத்துல ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்ல போல, அதனால சைன் போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீ மட்டும் சைனை போடலன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒய்ஃப் இருக்கா, அதே மாதிரி ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, அவங்க ரெண்டு பேரோட கதையை முடிச்சிருவான்ற மாதிரி இந்த ரவுடி மிரட்டிட்டு இருக்காரு. என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல என் பையனை பத்தி நான் சொல்றேன்ற மாதிரி இந்த ஸ்ரீராமும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பையனை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு சினிமா ரீல்ஸ் பார்ப்பான். ரீல்ஸ் மோகத்துல இருக்கான். ஆக்சுவலா KGF படம் வந்தது இல்ல, அதை பார்த்து ஒருத்தரோட தலையெல்லாம் உடைச்சு விட்டுருப்பான். இதை கேட்டுட்டு இருக்க இந்த ரவுடியுமே பயந்துடுறாரு. உன் பையன் தானே வைலண்டா இருக்கான், உன் ஒய்ஃபை தூக்குவன்ற மாதிரி ரவுடி மிரட்டுறாரு. என் ஒய்ஃபை பத்தி உனக்கு தெரியாது இல்ல அப்படின்ற மாதிரி இவருமே ஒய்ஃபை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீராம் வீட்டுல ஒருத்தன் திருடுறதுக்காக வந்திருப்பான். ஒய்ஃபு கிட்ட மாட்டிருப்பான். ஒய்ஃப் அவ்வளவு சீக்கிரம் அவனை விடக்கூடாதுன்ற மாதிரி பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்றாங்க. அக்கா என்ன விட்டுருக்கா, இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேன்ற மாதிரி அவன் தப்பிச்சு ஓடி இருப்பான். உன்னோட ஒய்ஃப் இவ்வளவு வைலண்டானவளா, எப்பா சைனே நீ போட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரவுடியும் பயந்து இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோவோட பையனை காட்டுறாங்க. இவனோட பேரு மிட்டு அப்படின்றது. இவன் ஒரு ஸ்கூலை இடிக்கணும்ன்ற மாதிரிலாம் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். இவன் படிக்கிறான் பாத்தீங்களா, அந்த ஸ்கூலை இடிக்கணும்ன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அப்பா போனை புடிங்கிடுறாரு. நைட்டு நேரம் போலீஸுங்க வேலை பார்க்காம லூடோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் கொஞ்சம் சின்சியரானவரா இருப்பாரு. எப்ப பாரு லூடோ விளையாடிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி புதுசா வந்த எஸ்ஐ ஸ்டேஷன்லயே இருக்க மாட்டாரு, எங்க தான் போறாருன்ற மாதிரி கேட்கிறாரு. உனக்கு புதுசா வந்த எஸ்ஐ விக்ரம பத்தி தெரியாதுல்ல, அந்த ஆளு பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக். அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் இல்லாத நிறைய வீட்டுக்குள்ள பூந்து வேலையை காமிச்சிட்டு இருக்கான். என்னைக்கு சிக்க போறான்னு தெரியலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த எஸ்ஐ விக்ரம நமக்கு காட்டுறாங்க. இப்ப கூட வேற ஒரு நபரோட ஒய்ஃப் கூட ஒண்ணு மண்ணா இருக்காரு. இப்ப கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்டுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேணான்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த எஸ்ஐ விக்ரமும் இங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் பேரு உத்ரா அப்படின்றது. ஆக்சுவலா உத்ரா நகை வேணும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. என்கிட்ட அவ்வளவு காசெல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு காசு வாங்கினா வாங்கி தரலாம், நீங்க தான் காசையே வாங்க மாட்டீங்களேன்னு புலம்புறாங்க. என் அப்பாவா இருந்தா கேட்டோன்னு வாங்கி தந்திருப்பாருன்னு சொல்றாங்க. அப்படியா, உன் அப்பாக்கு கால் பண்ணுன்ற மாதிரி இவர் கால்லாம் போட்டு தந்துடுறாரு. சும்மா ஒய்ஃபை வெறுப்பேத்திட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு இடத்துல ரோட்டெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்ஐ விக்ரம் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு மினிஸ்டர் வரப்போறாரு போல, அதுக்கு தான் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவசரமான வேலை இருக்கு விடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த எஸ்ஐ விக்ரம் லேடிஸ் விஷயத்துல வீக்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஒய்ஃபை பார்த்து சிரிக்கிறாரு. அவங்களும் பதிலுக்கு ஸ்மைல் பண்றாங்க. அவங்கள அனுப்பி விடுன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் ஸ்ரீராமும் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்கள மட்டும் விட்டீங்க, நானும் போறேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் போக கூடாது, வெயிட் பண்ணுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வருது. எஸ்ஐ விக்ரம் ஓவரா பேசுறாருல, அதனால ஸ்ரீராம் பதிலுக்கு ஓவரா பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேர் அடிச்சுக்கிற மாதிரிலாம் வராங்க. சார் பப்ளிக் பார்த்துட்டு இருக்காங்க வேணான்ற மாதிரி எஸ்ஐ விக்ரமா ஆளுங்க தடுத்துறாங்க. இப்ப இவருமே இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இவனோட அட்ரஸ் எனக்கு வேணும்ன்ற மாதிரி எஸ்ஐ விக்ரம் வாங்கிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ வேலை பார்க்கறதுக்காக வரும்போது இவரை மிரட்டுறதுக்காக குருன்னு ஒருத்தன் வந்திருக்கான். இவன் எம்எல்ஏவோட அசிஸ்டண்டா இருப்பான். எம்எல்ஏ ஒரு இடத்த முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நிறைய பேர் கையெழுத்து போடணும். எல்லாருமே கையெழுத்து போடுறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா முடிச்சு தான்ற மாதிரி அவன் மிரட்டிட்டு இருக்கான். இந்த ஊரை சேர்ந்த நிறைய பேர் ஏத்துக்கலாம், என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோ பிரச்சனை பண்றாரு. அதனால குரு இருக்கான் பாத்தீங்களா, அந்த எம்எல்ஏ கிட்டயே பேச வைக்கிறான். எம்எல்ஏவும் பார்த்து பண்ணு, காசு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. காசெல்லாம் என்னால வாங்க முடியாது, இந்த விஷயத்த பண்ணவும் முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. எம்எல்ஏக்கு பயங்கரமா கோவம் வருது. இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலான்ற மாதிரி விட்டுறாரு. இந்த எம்எல்ஏ ஒரு மினிஸ்டருக்கு காசு தரணும் போல, இவரோட பிஏ வழியா தான் அந்த காசை தருவாரு.
பிஏவோட இடத்துல போய் இந்த காசை வச்சிருன்ற மாதிரி ஒருத்தங்க கிட்ட சொல்றாரு. இவரோட பிஏ பேரு பிரசாத் அப்படின்றது. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா கார் ஓட்ட தெரியாது, இன்னும் ட்ரைனிங் தான் எடுத்துட்டு இருக்காரு. இவர் பயங்கரமா சொதப்புறதுனால மாஸ்டர் கடுப்பாயிடுறாரு. இப்ப மாஸ்டர் ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாரு. உன் வீட்டுக்கு பக்கத்துல பிரசாத்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் கிட்ட ஒரு சூப்பரான கார் இருக்கு, அந்த காரை அவனும் யூஸ் பண்ண மாட்டான், நான் விலைக்கு கேட்டா தரவும் மாட்டான், எனக்காக கொஞ்சம் அவன் கிட்ட பேசி அந்த காரை வாங்கி தெரியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி நான் வேணா பிரசாத் கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப அந்த பிரசாத் வெளியூருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப பிரசாத் கிட்ட காரை பத்தி ஹீரோ பேசும்போது இவருமே கோவப்படுறாரு. என் காரை அவன் விலைக்கு கேட்டானா, என் காரெல்லாம் யாருக்குமே நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த பிரசாத் தான் எம்எல்ஏவோட பிஏவா இருப்பாரு. இவர் வீட்டுல காசு வைக்கிற மாதிரி தான் பிளான் போயிட்டு இருக்கு. ஆனா பிரசாத் ஒய்ஃபை கூட்டிட்டு வெளியூருக்கு போக போறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த எஸ்ஐ விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு லேடி கூட ஒண்ணு மண்ணா இருக்காரு. சரி ஸ்மோக் பண்ணிட்டு திரும்பி உள்ள வரலான்னு ஸ்மோக் பண்றதுக்கு வெளியே வராரு. அப்படி வெளியே வர சமயம் தான் எம்எல்ஏவோட ஆள் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, வேற ஒரு வீட்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தை இவர் கவனிச்சிடுறாரு. இந்த நேரத்துல அந்த வீட்டை விட்டு எதுக்காக இவன் வெளியே வந்துட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல லாக் பண்ணிடுறாரு. அந்த வீட்டை விட்டு நீ எதுக்காகடா வெளியே வந்துட்டு இருந்த, என்ன பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இவனை போட்டு அடி அடி நடிக்கிறது. இவன் பிரசாத் வீட்டுல காசு வைக்கிறதுக்காக தான் போயிருப்பான், அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிடுறான் போல. இப்ப இவருமே அந்த காசை நம்ம எடுத்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. தீபாவளி நாள் வந்துருது. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வெளியே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் கதவை தட்டுற சவுண்ட் கேட்டோம், ஒய்ஃப் கதவை திறக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்திருப்பாருன்னு பார்த்தா அந்த எஸ்ஐ விக்ரம் வந்திருக்காரு. எஸ்ஐ விக்ரமும் உங்க ஹஸ்பண்ட பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கான்னு சொல்றாரு. இவங்களுமே வந்து உட்காருங்கன்ற மாதிரி நடக்கிறாங்க. இவர் அந்த ஒய்ஃபை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் டீ போடுறேன் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்குள்ள போறாங்க. அந்த உத்ரா கிச்சன்ல டீ போட்டுட்டு இருக்கும் போது இவர் குறுகுறுன்னு தப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல எந்திரிச்சு அவங்க பக்கத்துல போலான்னு நினைக்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஸ்ரீராம் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. ஒய்ஃப் உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. உனக்கு என்னடி ஆச்சு, எதுக்கு பேய் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அப்பயும் பதிலே சொல்லாம இருக்காங்க. ஒய்ஃப் எங்க பாக்குறாங்கன்னு பார்க்கலாம் திரும்பி பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல எஸ்ஐ விக்ரமோட நெத்தியில ஒரு புல்லட் பட்டிருக்கு, அவர் இறந்து போயிருக்காரு. ஐயோ ஒய்ஃப் தான் சாவடிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. உயிர் இருக்கா இல்லையான்னு பக்கத்துல போய் செக் பண்றாரு. அப்ப இவரோட பையன் மித்து இருக்கான்ல, அப்ப ஆன்சப் என்கிட்ட கன் இருக்குன்ற மாதிரி சொல்றான். இவன் கிட்ட கன் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த விக்ரமி எல்லை மீறி நடக்கிறதுக்காக போனான் பாத்தீங்களா, அதுக்குள்ள இந்த சின்ன பையன் வந்திருப்பான். பொம்மை கண்ணை வச்சு உங்களை ஷூட் பண்ணவான்னு கேட்டுட்டு இருக்கான். என்கிட்ட உண்மையான கன்னே இருக்குன்ற மாதிரி இவர் உண்மையான கன்னை எடுத்து காட்டுறாரு. அங்கிள் சூப்பரா இருக்கு, நான் பார்த்து தரவான்னு கேட்கறான். சரி பார்த்து தான்ற மாதிரி இவரும் கன்னை தந்துடுறாரு. அந்த பையன் ஆர்வ கோளாறுல அந்த கன்னை யூஸ் பண்ணி இவரை ஷூட் பண்ணிருப்பான். இதுல இவர் உண்மையிலேயே இறந்து போயிடுறாரு. பையன் தான் இந்த வேலையை பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஷாக் ஆகுறாரு. இப்ப கோவப்பட்டு பையனை அடிக்கிறதுக்காக வராரு. எங்க தெரியாம பண்ணிட்டாங்க விடுங்கன்ற மாதிரி ஒய்ஃப் தடுத்துட்டு இருக்காங்க. சரி என்ன பண்றது, இவன் பண்ண விஷயத்துக்கு நான் போய் சரண்டர் ஆவறேன்னு சொல்லிட்டாரு. எது சரண்டர் ஆக போறீங்களா, நீங்க சரண்டர் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பின் எப்படி பாடியை மறைக்க சொல்றியா, அதெல்லாம் ரிஸ்க்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லங்க எப்படியாவது பாடியை மறைக்கலான்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. ஒய்ஃப் இந்த அளவுக்கு சொல்றாங்கல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், அதை மீறியும் பிரச்சனை வருதுன்னா நான் போய் சரண்டர் ஆயிடுவேன், அப்ப நீ பிரச்சனை பண்ணாம ஏத்துக்க தான் செய்யணும்னு சொல்றாரு. ஒய்ஃபும் ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க பாடியை பார்சல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த போலீஸோட போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவங்க சட்டுன்னு போன் ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்றதுக்கு நான் வெளியே போய் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிஸ்டருக்காக தான் பிஏவோட வீட்டுல காசை வச்சிருப்பாரு. பிஏ இன்னும் தரலன்றது தெரிய வருது. மினிஸ்டரும் காசு எப்ப வரும் மாதிரிலாம் கோவமா பேசுறாரு. இன்னும் காசு வரலையா, நான் என்ன ஏதுன்றத பாக்குறேன்ற மாதிரி எம்எல்ஏ சொல்றாரு. இப்ப எம்எல்ஏவும் முதல்ல பிஏ கிட்ட காசு போயிருச்சான்றத கன்ஃபார்ம் பண்ணோம், நம்ம ஒருத்தன் கிட்ட வைக்க சொல்லி அனுப்பணும்ல, அவன் எங்க இருக்கான்றத தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் அவன் ஸ்டேஷன்ல இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஹஸ்பண்ட் வெளியே போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாருல, எங்க நானும் வரேங்க, வீட்டுல பாடி கூட தனியா இருக்க பயமா இருக்குன்னு சொல்றாங்க. நீயும் வந்துட்டா வீட்டுக்குள்ள யாராவது வந்து பாடியை பார்த்துட்டா என்ன செய்வ, நீ இங்கே இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி சொல்றாரு. இவருமே எங்க டிஸ்போஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்றதை செக் பண்றதுக்கு தள்ளி இருக்கிற இடத்துக்குலாம் வராரு. எங்க பார்த்தாலும் லவ்வர்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்பாட்ல மட்டும் யாருமே இல்ல. இங்க டிஸ்போஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வரலான்னு வீட்டுக்கு கிளம்பி வரும்போது வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு. என்ன கூட்டமா இருக்கு, ஒருவேளை தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. இவரும் ஒய்ஃப் கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. ஆக்சுவலா ஒய்ஃபுக்கு பாடி கூட தனியா இருக்கிறதுக்கு பயமா இருந்திருக்கும். அதனால பக்கத்துல இருக்க ஒரு லேடி கிட்ட பேச்சு கொடுக்கிறதுக்காக வெளியே வந்திருப்பாங்க. அந்த பாட்டி கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாட்டி என்ன குழந்தை பிறக்க போதான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவங்களுமே சொல்லியிருப்பாங்க. அதனால எல்லாருமே கூடிட்டாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட்
கிட்ட சொல்றாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாருக்குமே ஸ்வீட் எல்லாம் தராரு. சீக்கிரமா இவங்க எல்லாரையும் அனுப்பி விடணும் அப்படின்ற மாதிரி சாமர்த்தியமா பேசி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இவங்களோட பையன் முழிச்சிருந்தா ஏதாவது தொல்லை கொடுப்பான்றதுக்காக அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவனை நிறைய பூஸ்ட் எல்லாம் சாப்பிட வச்சு படுக்க வச்சிருப்பாங்க. பாடியை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல தான் பையன் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவர் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு இடத்தை பார்த்துட்டார்ல, பாடியை எப்படி கொண்டு போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இத பத்தி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறது, நீ படுத்துட்டு இருக்க மாதிரி நடி, நான் போய் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருமே தூக்க கலக்கத்துல கதவை திறக்கிற மாதிரி திறக்கிறாரு. பார்த்தா போலீஸுங்க தான் வந்திருக்காங்க. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. கொஞ்சம் தள்ளி இருக்க வீட்டுல திருட்டு நடந்திருக்கு, அதனால தான் பாதுகாப்புக்கு ஆளுங்களை போட்டிருக்கோம், உங்க வீடு ஓகேவான்னு பாக்குறதுக்காக தான் வந்தோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வரது வந்துட்டோம், டீ போட்டு தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே ஒய்ஃபை எழுப்புறாரு. ஒய்ஃபுமே இந்த நேரத்துல எதுக்காக எழுப்புறீங்கன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே வராங்க. எப்படியாவது போலீஸா சமாளிச்சு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுல ஒரு போலீஸ் என்ன பண்றாருன்னா, இவங்க பாடியை ஒரு இடத்துல வச்சிருக்காங்கல்ல, அந்த பக்கத்துல சுத்திட்டு இருக்காரு. ஐயோ இவர் பாடியை பார்த்துட்டா பிரச்சனைன்றதுக்காக ஸ்ரீராம் இருக்காருல, அவரை மறைச்ச மாதிரி நிக்கிறாரு. இங்க இருட்டா இருக்குல்ல, தடிக்கி விழுந்துற போறீங்க அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிடுறாரு. இப்ப காஃபியை குடிச்சிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பிளாஸ்க்ல கொஞ்சம் தர முடியுமான்னு கேக்குறாங்க. இவருமே பிளாஸ்க்ல காஃபி எல்லாம் தந்துடுறாரு. இந்த சந்து முனையில போலீஸுங்க பாதுகாப்புக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எம்எல்ஏவோட ஆளுங்க அந்த பிஏ பிரசாதோட வீட்டை செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அங்க போலீஸ் இருக்கிறதுனால இவங்களால போக முடியல. போலீஸ் கிளம்பினதுக்கு அப்புறம் போய்க்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இப்ப கார்ல படுத்த மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு யோசிச்சாரு பாத்தீங்களா. இப்ப பிரசாதோட வீட்டுக்கு எகிரி குதிச்சு வந்துடுறாரு. பிரசாத் எப்பவுமே ஒரு காரை மூடியே வச்சிருக்காரு பாத்தீங்களா, இந்த காரை எடுத்துட்டு போனா என்னன்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த காரை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் கிளம்புனது தெரியாம கார்லயே அவங்க ரெண்டு பேர் தூங்கி இருப்பாங்க. இவர் போனதை கவனிக்க மாட்டாங்க. இப்ப இவருமே டிராவல் பண்ணி முடிவு பண்ண இடத்துல போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அந்த இடத்துக்கு வந்து சேரும் போது அந்த இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு. என்ன இவ்வளவு கூட்டமா இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அந்த கூட்டத்துல பிளாஸ்க் வாங்கின ஒரு போலீஸும் இருப்பாரு. அந்த போலீஸ் ஸ்ரீராம் வந்திருக்கிறத கவனிச்சிடுறாரு. ஸ்ரீராம் சார் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் ஒய்ஃப் நைட்டே போய் பிளாஸ்க வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் வாங்குறதுக்காக வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பிளாஸ்க வாங்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்களான்ற மாதிரி அவருமே சந்தேகமா கேட்கிறாரு. பிரச்சனை என்னன்னா, இங்க ஒரு தற்கொலை நடந்திருக்கு, அதனால தான் ஒரே கூட்டமா இருக்கு. நம்ம பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம்னு நினைக்கிற இடத்துல தான் தற்கொலை பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவருமே வேற இடத்த பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி இவர் வந்துட்டு இருக்க வழியில இவருக்கு கார் ஓட்டுறதுக்கு சொல்லித்தர நபர் இருக்காருல, இவரை நிறுத்திடுறாரு. முதல்ல பிரசாத்னு நினைக்கிறாரு. ஆனா பிரசாத் கார்ல இவர் இருக்கிறதுனால இந்த கார்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. பிரசாத் தான் என்கிட்ட தந்திருக்காருன்னு சமாளிச்சுட்டு கிளம்புறாரு. ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ விக்ரமோட ஒய்ஃப் வந்துடுறாங்க. என் ஹஸ்பண்ட் நைட்டு வீட்டுக்கே வரலன்ற மாதிரி சொல்றாங்க. ஏதாவது ஒரு வீட்டுல கூத்தடிச்சிட்டு இருப்பான்ற மாதிரி போலீஸுங்க உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. அத ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியாதுல்ல. சார் ஏதாவது வேலை விஷயமா போயிருப்பாரு, சீக்கிரமா வந்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப எம்எல்ஏவோட ஆளுங்க கால் பண்றாங்க. ஜெயில மாட்டினவன் என்ன சொல்லியிருப்பானா, நான் கார் டிக்கில தான் வச்சேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். கார் டிக்கியை செக் பண்ணலான்னு பார்த்தா காரே மிஸ் ஆகுது, பிரசாத் கார் எங்க போச்சுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஹீரோ நைட்டே டிஸ்போஸ் பண்ணலாம்னு நினைச்சாரு. அந்த பிளான் சொதப்பிக்குச்சுல, அதனால ஃபேமிலி ட்ரிப் போற மாதிரி அந்த கார்ல ஒய்ஃபையும் பையனையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே எங்க டிஸ்போஸ் பண்ண போறோன்ற மாதிரி தொண கேள்வி கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவர் ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே காரை ஓட்டுறாருல, தெரியாதனமா ஒருத்தர் இடிச்சிடுறாரு. அப்படி இடிச்ச நபர்கிட்ட அசைவே இல்ல. ஐயோ இவரும் இறந்து போயிட்டாரா, பேசாம கார் டிக்கில போட்டு இவரையும் கொண்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, கண் முழிச்சிடுறாரு. அவரோட பைக் டேமேஜ் ஆயிருக்கும், அதனால நான் போக வேண்டிய இடத்துல நீங்க தான் டிராப் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம இவங்களுமே சரின்ற மாதிரி இவரையும் கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா கார் டிக்கில ஒருத்தனை காசு வைக்க சொன்னாங்கல்ல, அவன் முதல்ல வச்சானா இல்லையான்ற மாதிரி இந்த எம்எல்ஏவோட ஆளு குருக்கு டவுட் வந்துருது. குருவும் அவன் கிட்ட விசாரிக்கிறாரு. அவன் என்ன சொல்றானா, நான் கார்ல வச்சுட்டு வெளியே வரும்போது தான் அந்த எஸ்ஐ விக்ரம் கிட்ட மாட்டிக்கிட்டேன். எஸ்ஐ விக்ரம் கிட்ட கார் டிக்கில காசு வச்சதை பத்தி சொன்னேன். ஒருவேளை அந்த எஸ்ஐ விக்ரம் தான் காசை தூக்கிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை பத்தி இவங்க எம்எல்ஏ கிட்ட சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த எஸ்ஐ விக்ரம கண்டுபிடிச்சு காசை வாங்குங்கன்னு சொல்றாரு. இவங்க கார்ல ஒரு நபருக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்டர்னு சொல்றாரு. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும்னு சொல்றாரு. எது தெரியுமான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த எஸ்ஐய சாவடிச்சிருக்கீங்க, இப்ப குடும்பமா டிஸ்போஸ் பண்றதுக்கு போயிட்டு இருக்கீங்க, சரிதானன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல ஒய்ஃப் செம்மையா பயந்துடுறாங்க. இவரை விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பொருளை வச்சு இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. அவருமே மயங்கிடுறாரு. நேர்மையான ஒரு கான்ஸ்டபிளை காமிச்சாங்கல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ விக்ரம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. காரணம் ஒய்ஃப் ஸ்டேஷனுக்கு தேடி வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப சீனியர் கான்ஸ்டபிள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எப்படியாவது எஸ்ஐ விக்ரம் சார கண்டுபிடி, எப்படியாவது ஒய்ஃப் கிட்ட பேசி உனக்கு ப்ரொமோஷன் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு. ப்ரமோஷன் கிடைக்கணும்னா எஸ்ஐ விக்ரம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. எஸ்ஐ விக்ரமோட போன் கடைசியா எங்க ஆஃப் ஆச்சு, கடைசியா எங்க இருந்ததுன்றத செக் பண்ணுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு.
ஃப்ரெண்டுமே இந்த பகுதியை தான் காட்டுதுன்னு சொல்லிட்டாரு. எந்த பகுதியை காட்டுதுன்னு பார்த்தா ஸ்ரீராம் வீட்டை தான் காட்டுது. இந்த எம்எல்ஏக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் இந்த டிரைவர் தான் சொல்லிலாம் தந்துட்டு இருக்காரு. அப்படி சொல்லி தர நபர் இருக்கார்ல, சார் உங்களோட பிஏ பிரசாத் ஒரு கார் வச்சிருக்காருல, அந்த காரை மட்டும் விலைக்கு எனக்கு எப்படியாவது வாங்கித்தாங்க, அந்த காரை இப்ப ஸ்ரீராம் தான் யூஸ் பண்றாருன்னு சொல்றாரு. எது அந்த காரை ஸ்ரீராம் யூஸ் பண்றானான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இப்ப உடனே இவரோட ஆளான குருவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. குரு மட்டும் இல்ல, இவரோட மச்சானும் கூட தான் இருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஸ்ரீராம் எங்கன்னு விசாரிக்கிறாங்க. ஸ்ரீராம் அவனோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு தான் போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச பாட்டி சொல்றாங்க. இப்ப ஸ்ரீராமும் ஃபேமிலியும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு மேற்கொண்டு டிராவல் பண்றாங்க. அப்படி டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது எம்எல்ஏவே கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீராம், தேவையில்லாம என் விஷயத்துல நீ தலையிடுற, ஒழுங்கா காசை தந்துருன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் எந்த காசை பத்தி பேசுறாருன்னு ஸ்ரீராமுக்கு புரிய மாட்டேங்குது. இவன் என்ன உளறிட்டு இருக்கான்ற மாதிரி காலை கட் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்துட்டு இருக்க வழியில ஒரு செக் போஸ்ட் இருக்கு. போலீஸுங்க பயங்கரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. காரை செக் பண்ணா நம்ம மாட்டிப்புமே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் எஸ்ஐயோட போனு கடைசியா இந்த ஸ்ரீராம் வீட்டுல தானே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அப்ப ஸ்ரீராம் தான் ஏதோ பண்ணிருக்காரு போலன்ற மாதிரி நேர்மையான கான்ஸ்டபிள் யோசிக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப போலீஸுங்க கார் டிக்கியை ஓபன் பண்ணுங்க, செக் பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. செம்மையா பயப்படுறாங்க. கார் டிக்கியை ஓபன் பண்ணிடுறாங்க. ஆனா கார் டிக்கில பாடியே இல்ல. பாடி எங்கங்க அப்படின்ற மாதிரி வைஃப் சிக்னல்லே கேக்குறாங்க. மேல இருக்க பெட்டியில தான் இருக்குன்ற மாதிரி இவரும் சிக்னல் பண்றாரு. இப்ப கார் டிக்கில இல்லன்னு போங்கன்னு சொல்றாங்க. ஆனா பையன் இருக்கான்ல, நீங்க ஒழுங்காவே செக் பண்ணல, மேல ஒரு பேக் இருக்குல்ல, அதை செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றான். இப்ப அந்த பேக்கையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் போச்சுன்னு வைஃப் பயப்படுறாங்க. பார்த்தா அந்த பேக்லயும் பாடி இல்லவே இல்ல. சரி நீங்க போலான்ற மாதிரி போலீஸும் இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. எங்க பாடி எங்க போச்சுன்ற மாதிரி வைஃப் கேக்குறாங்க. இவருமே நடுவுல பண்ண விஷயத்த சொல்றாரு. இவங்க கடைசியா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டாங்கல்ல, அந்த ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு பக்கத்துல இருக்க இந்த போலீஸுங்களுக்கு போறது இவருக்கு தெரியுது. அப்ப செக் போஸ்ட் புதுசா போட்டிருக்காங்க போல, ட்ரக் புழக்கம் நிறைய இருக்கிறதுனால போட்டிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. அப்ப நம்ம பாடியை கொண்டு போக முடியாது, வேற ஒரு வழி பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா சாவெல்லாம் கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஒரு பாடியை இங்க இருந்து அங்க கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாரு. அவங்க அந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இவர்கிட்ட கொண்டு வந்து பாடியை தந்துடுறாங்க. எதுக்காக இதை முன்னாடியே சொல்லன்ற மாதிரி வைஃப் கேக்குறாங்க. சொல்லி இருந்தா நீயும் உன்னோட பையனும் சேர்ந்து சொதப்பி இருப்பீங்க, அதனால தான் சொல்லாம பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்ரீராமுக்கு வேண்டிய ஒருத்தர் கிட்ட பேசுறாரு. ஸ்ரீராமுக்கு கால் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கேளுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவருமே கால் போட்டு ஸ்ரீராம் எங்க இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. நான் என்னோட மாமனார் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன்ற மாதிரி ஸ்ரீராம் சொல்றாரு. ஓஹோ, மாமனார் வீட்டுக்கு போறாரா, அங்க வச்சு அவரை நம்ம லாக் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் யோசிக்கிறாரு. இவங்க அடிச்சு ஒரு நபர் மயக்கமானாரு பாத்தீங்களா, அவர் இப்ப கண்முழிச்சிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க அடிச்ச விஷயமே அவருக்கு ஞாபகம் இல்ல. இதை தாண்டி அவர் வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் டிராமா ஆர்டிஸ்ட், இப்ப ரிப்போர்ட்டர் ரோல் தான் நான் பண்ண போறேன், அந்த ரிப்போர்ட்டர் ரோலை தான் உங்ககிட்ட பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சேன்னு சொல்றாரு. அப்ப இவர் குத்து மதிப்பா தான் சொல்லியிருக்காரு, நம்ம தான் தேவையில்லாம அவசரப்பட்டு அடிச்சிட்டோன்றது இவங்களுக்கு புரியுது. இவரை டிராமாக்காக வர சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. இந்த இடம் தான், நான் இறங்கிக்கிறாரு. இவங்க போலான்னு பார்த்தா ஒரு இடத்துல ரோட பிளாக் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க. இந்த ஊரை சுத்தி தான் போக முடியும், வேணா போய்க்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஊர் வழியா வந்துட்டு இருக்காரு. அங்க ஒரு பையனுக்கு சுன்னத்து ஃபங்க்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஸ்ரீராமுக்கு தெரிஞ்சவரா இருப்பாரு. எனக்காக நீங்க இடத்த ரொம்ப நேர்மையா பண்ணி தந்தீங்க, என் பையன் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போங்கன்ற மாதிரி அவர் வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அங்க இருக்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. அவருமே ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்காரு போல. அப்படி வந்தவர்கிட்ட கன் இருக்குல்ல, இவங்களோட பையன் என்ன பண்றானா, அந்த கன்னை புடுங்கிட்டு ஓடிடுறான். ஐயோ, சின்ன பையன் கன்னை புடுங்கிட்டு ஓடிட்டானே அப்படின்ற மாதிரி இவங்க துரத்திட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்க ஒரு நபர் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணலாம்னு அந்த பையன் நினைக்கிறான். நான் ஷூட் பண்ற மாதிரி பண்றேன், நீங்க நடிங்கன்ற மாதிரி சொல்றான். அந்த நபரை பொறுத்த வரைக்கும் இது ஃபேக்கான கன்ன்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. ஓகே, நீ ஷூட் பண்ற மாதிரி பண்ணு, நான் நடிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பையன் ஷூட் பண்றதுக்காக வரான். அதுக்குள்ள அது உண்மையான கன்ன்றத பக்கத்துல இருக்க நபருக்கு புரிய வச்சிடுறாங்க. கஷ்டப்பட்டு அந்த பையன் கிட்ட கன்னை வாங்கி அனுப்பி விடுறாங்க. இந்த நேர்மையான கான்ஸ்டபிளும் ஸ்ரீராம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. ஆனா வேற ஒரு கான்ஸ்டபிள் இதை சுத்தமா நம்ப மாட்டாரு. சரி நீங்களே கால் பண்ணி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால அந்த வயசான கான்ஸ்டபிள் இருக்காருல, ஸ்ரீராமுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஸ்ரீராம் பதட்டமா பேசுறாரா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக தான் இவங்க பேசி பாக்குறாங்க. இந்த வயசான கான்ஸ்டபிள் அவர் பதட்டமாலாம் பேசல, நீ தான் தேவையில்லாம யோசிக்கிற, ஸ்ரீராமு தப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. பாடியை எரிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கார் டீசல்ல தீந்து கார் நின்றுது. நீங்க இங்கே இருங்க, நான் போய் டீசலை வாங்கிட்டு வரேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுறாரு. அப்ப அந்த இடத்துக்கு குருவும் அந்த எம்எல்ஏவோட மச்சானும் வந்துடுறாங்க. வந்தவங்க இது எங்களோட காரு, நாங்க எடுத்துக்கிறோன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. காசு இருக்கும்னு இவங்களா நினைச்சுக்கிட்டு எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப வந்த ஹஸ்பண்ட் கார் எங்கன்னு கேக்குறாரு. ஒய்ஃபும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க.
அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் முன்ன சொன்ன மாதிரி நானே போய் சரண்டர் ஆகுறேன், ஏன்னா எப்படியோ நம்ம மாட்ட தான் போறோம்ன்ற மாதிரி சொல்றாரு. வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மட்டும் போக வேணாம், நானும் கூட வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது கார் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துருது. என்ன கார் திரும்பி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்டுக்கு லிஃப்ட் தந்தாங்க பாத்தீங்களா, அவர் தான் காரை கொண்டு வந்திருக்காரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆர்டிஸ்ட வர சொன்னவரு இன்னைக்கு ப்ரோகிராம் கேன்சல் ஆயிருச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இல்ல ஆர்டிஸ்ட் செம்மையா அப்செட் ஆயிருப்பாரு. அப்பதான் எம்எல்ஏவோட மச்சான் கார்ல வந்துட்டு இருக்கான். இவருமே அந்த காரை லாக் பண்ணிட்டாரு. இது ஸ்ரீராம் காராச்சே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வண்டியை விட்டு இறங்குன்ற மாதிரிலாம் அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இவர் கூட நடிக்கிறதுக்காக போலீஸ் வேஷம் போட்டு சிலர் வந்திருப்பாங்க, அவங்கள வச்சு இவனை ஏமாத்திடுறாரு. அப்படிதான் காரை புடிங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்க உண்மையான போலீஸ் இல்லையான்ற மாதிரி எம்எல்ஏவோட மச்சான் ஷாக் ஆயிட்டு இருக்கான். இப்ப எம்எல்ஏவோட மச்சான மிரட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப கார் எடுத்துட்டு திரும்பி இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி எம்எல்ஏக்கு அசிஸ்டன்ட் குரு மூலியமா இந்த தகவல் தெரிய வருது. அந்த மச்சான வஸ்டெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனை மட்டும் எதுக்காக தனியா விட்ட, சீக்கிரமா போய் அந்த காரை எனக்கு கொண்டு வா, அந்த காசு எனக்கு ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களுமே சுடுகாடு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கிட்ட வந்துடுறாங்க. அங்க பாடியை எரிக்கிற வேலைலாம் நடந்துட்டு இருக்கு போல. ஏற்கனவே ஒரு 6-7 பாடியை வச்சிருக்காங்க. இந்த பாடியை நம்ம தெரியாம உள்ள கொண்டு போய் வச்சிடணும், அவங்க எரிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீராமும் முடிவு பண்றாரு. நீ எப்படியாவது அங்க இருக்கவனை பேசி டைவர்ட் பண்ணு, நான் இந்த பாடியை கொண்டு போய் உள்ள வச்சிடுறேன், அதுக்கப்புறம் அவங்க எப்பவுமே எரிக்கிற மாதிரி எரிச்சிருவாங்க, நமக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃபும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த நபர்கிட்ட என்னோட தம்பியை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், என் தம்பியோட பாடியை பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இவருமே இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காருல, அந்த கேப்ல ஸ்ரீராம் நைஸா உள்ள வராரு, அந்த பாடியை வச்சிடுறாரு. நான் பாடியை வச்சிட்டேன், இப்ப கிளம்பிக்கோ அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. ஒய்ஃபுமே நடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம பாடியோட மாட்டியிருந்தாதான் சிக்கல், இப்ப பாடியை எப்படியோ டிஸ்போஸ் பண்ணிட்டோம், இந்த காரை ஏன் எடுத்தோன்ற மாதிரி தான் பிரச்சனை வரும், அதை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. அப்பன்னு பார்த்து யார்கிட்ட இருந்தோ கால் வருது. கால்ல பேசுறவன் இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதனால இவருமே ஒய்ஃபை விட்டு தள்ளி போய் பேசணும்ன்ற மாதிரி தள்ளி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எதிர பேசுறவன் யாருன்னு தெரியல, அவனை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அந்த எக்ஸ் என்ன சொல்றானா, நீ பண்ண எல்லாத்த பத்தி எனக்கு தெரியும், எஸ்ஐ விக்ரம சாவடிச்சு அவனோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லாம இருக்கணும்னா எனக்கு 50 லட்சம் ரூபாய் நீங்க தரணும், என்கிட்ட ஆதாரமும் இருக்கு, நீ காசு தர மாட்டேன்னு சொன்னு வச்சுக்கோ, ஆதாரத்தெல்லாம் வெளியே விட்டுருவன்ற மாதிரி சொல்றான். என்கிட்ட 50 லட்சம் ரூபாய் இல்லன்னு சொல்றாரு. நீ கையெழுத்து போட்டா காசு எவ்வளவு நாளும் தரதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், எங்க கையெழுத்து போடுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு காசு வேணும்னு சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இத பத்தி ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் தெரியப்படுத்தக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. நீங்க 2 பேருமே கிளம்புங்க, எனக்கு முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்கு திடீர்னு அனுப்பி விடுறாருன்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அனுப்புறதுக்கு முன்னாடி கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் சீக்கிரமா வந்துருவேன், நீங்க 2 பேர் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களை ஏத்தி அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோவே அந்த எக்ஸுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் தெனாவட்டா பேசின மாதிரி இப்ப ஹீரோ தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. ஆமா, நான் தான் அந்த எஸ்ஐ விக்ரம சாவடிச்சேன், அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டேன், இப்ப நான் ஜெயிலுக்கு போறதுக்கு கூட ரெடியா தான் இருக்கேன், உன்னால என்னடா பண்ண முடியும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீ சாவடிச்சிருந்தா நீ சொல்றது ஓகே, ஆனா நீ சாவடிக்கலையேப்பா, உன் பையன் தானே சாவடிச்சான், அதுக்கான எவிடன்ஸே என்கிட்ட இருக்கு, உன் பையன் ஜெயிலுக்கு போறது உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ் நக்கல் பண்றான். இல்ல இல்ல அப்படி பண்ணிராத அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நான் 50 லட்சம் ரூபாய் தான் கேட்டேன், ஆனா நீ தெனாவட்டா பேசினல்ல, அதுல என்னோட அமௌண்ட்டை மாத்திட்டேன், 1 கோடி ரூபாய் எனக்கு நீ தரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன் பையனை இந்த கேஸ்ல நான் மாட்ட வச்சிருவேன், சீக்கிரமா காசை ஏற்பாடு பண்ணுன்ற மாதிரி எக்ஸ் மிரட்டுறான். வேற வழி இல்லாம இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எப்படி 1 கோடி ரூபாயை பெறட்டுறது அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி எம்எல்ஏ மச்சான நமக்கு காட்டுறாங்க. அவர் ஹீரோவோட மாமனார் வீட்டுக்கு வந்துடுறாரு. மாமனாரை மிரட்டலாம் நினைக்கிறாரு. ஆனா மாமனார் இருக்கார்ல, என் பையன் காணாம போயிட்டான்னு நான் ஃபீலிங்ல இருக்கேன்பான்னு சொல்லிட்டாரு. பையன் எப்படி காணாம போனான்ற மாதிரிலாம் இவரும் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பையனே இந்த இடத்துக்கு வந்து நான் தான் பையன்னு சொல்றாரு. உங்க பையன் இங்கதான் இருக்கான்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அப்பாவோட கண்ணுக்கு பையன் தெரிய மாட்டான், இவரோட கண்ணுக்கு மட்டும் தான் பையன் தெரியறான். நான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டேன், இப்ப பேயா மாறிட்டேன், என் அப்பா கண்ணுக்கு நான் தெரியல, உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியறன்ற மாதிரி சொல்றான். இவர் செம்மையா பயந்துடுறாரு. வெளியே இருக்க குரு கிட்ட இத பத்தி சொல்றாரு. என்னடா உளறிட்டு இருக்கன்ற மாதிரி குருவும் கூட்டு வராரு. பார்த்தா அந்த ஃபேமிலி எல்லாருமே சிரிச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது வந்தா கலாய்க்கலாம் நினைச்சிருப்பாங்க. அப்பதான் இந்த எம்எல்ஏவோட மச்சான் வந்திருப்பான், கலாய்க்க தான் செஞ்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு லஞ்சமா 1 கோடி ரூபாய் வாங்குறதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம போலீஸ்க்கு ஒரு மெசேஜ் மாதிரி ரெடி பண்ணிட்டு சாவலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. இப்ப இவர் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துக்கிறாரு. நான் தான் எஸ்ஐ விக்ரமா சாவடிச்சேன், என் பையனுக்கும் என் ஒய்ஃபுக்கும் இதுல சம்பந்தமே கிடையாது, எனக்கான தண்டனையை நானே தந்துக்கிறேன், என் பையனையும் ஒய்ஃபையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு வீடியோவை ரெடி பண்ணிடுறாரு. இப்ப கன் இருக்க
இருக்கு பாத்தீங்களா, இந்த கன்னை வச்சே ஷூட் பண்ணிக்கலாம் ஷூட் பண்ற மாதிரி போறாரு. ஷூட் பண்ணாரா என்னன்னு தெரியல. இப்ப மறுநாள் காலையில ஸ்டேஷன்ல எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. என்ன ஹீரோ திடீர்னு வந்திருக்காருன்ற மாதிரி இவங்களுமே உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எஸ்ஐ விக்ரம் சார நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றாரு. என்னப்பா சொல்ற, எதுக்கு கொலை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் ஒய்ஃபு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாரு, அதனால தான் சாவடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. முதல்ல இப்படி சொன்னவரு நான் சாவடிக்கல, என் பையன் தான் சாவடிச்சான்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல நீ சாவடிச்சதா சொன்ன, இப்ப பையன் சாவடிச்சதா சொல்ற, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. அப்ப அங்க இருக்க நேர்மையான கான்ஸ்டபிள் இருக்கார்ல, முன்னாடியே இவர் தான் சாவடிச்சாருன்னு நான் சொன்னேன், நீங்க தான் நம்பல, பாருங்க இப்ப இவரே ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு ஹீரோ இருக்கார்ல, நான் சாவடிக்கல, என் பையனும் சாவடிக்கலன்னு சொல்றாரு. நீ சாவடிச்சன்னு முதல்ல சொன்ன, அதுக்கப்புறம் பையன் சாவடிச்சான்னு சொன்ன, இப்ப 2 பேருமே சாவடிக்கலன்னு சொல்ற, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. முதல்ல நானும் என்னோட பையனும் சாவடிச்சுட்டதா நினைச்சோம், ஆனா நாங்க சாவடிக்கல. ஏன்னா இந்த கன்ல ஒரு புல்லட்டை கூட யூஸே பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அந்த எஸ்ஐ விக்ரமோட கன்னை யூஸ் பண்ணி பையன் சாவடிச்சிருந்தா கன்ல ஒரு புல்லட் குறையணும்ல, அது குறையாம இருந்திருக்கும். இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரிஞ்சதுன்றதை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. நைட்டு நேரம் இவரே ஷூட் பண்ணிக்கலாம் நினைக்கும் போது புல்லட் வெளியே வந்திருக்காது. கன்னு லாக்ல இருக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். லாக்ல இருக்கும் போது புல்லட் வராதுல்ல, லாக்கை எடுக்கிறது எப்படி, உள்ள இருக்க புல்லட்டை செக் பண்றது எப்படின்ற மாதிரி யூடியூப்ல வீடியோ பாக்குறாரு. அதுக்கப்புறம் புல்லட்டை செக் பண்ணும் போதுதான் ஒரு புல்லட்டை கூட இன்னும் யூஸ் பண்ணலன்னு தெரிய வருது. அப்ப நம்ம பையன் சாவடிக்கல, நம்ம பையன் கன்னை வச்சு ஷூட் பண்ற மாதிரி பண்ணிருக்கான், வேற யாரோ தான் சாவடிச்சிருக்காங்கன்றதை இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அது யாருன்றதோ எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த நேர்மையான கான்ஸ்டபிள் தான் இந்த விஷயத்தை பண்ணாருன்ற மாதிரி சொல்றாரு. எது இவன் பண்ணானா, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. ஆமா சார், இவன் தான் பண்ணிருக்கான், எனக்கு எப்படி தெரியுமா தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. பையன் வீட்டுக்கு போனால, அப்பா பக்கத்து வீட்டு பையன் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனான்ற மாதிரி அப்பாக்கு அனுப்பி வச்சிருப்பான். அந்த வீடியோவை பாக்குறவரு ஷாக் ஆகுறாரு. அந்த எஸ்ஐ விக்ரம் தீபாவளி அன்னைக்கு கொல்லப்பட்டாரு பாத்தீங்களா, அந்த சமயம் பக்கத்து வீட்டு பையன் அவன் வீட்டுல ஒரு வீடியோவை எடுத்திருப்பான். அந்த வீடியோல வேற ஒரு விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அது என்னன்னா, ஹீரோ வீட்டு வாசல்ல இருந்து இந்த கான்ஸ்டபிள் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. கான்ஸ்டபிள் கன்னை வச்சு ஷூட்டும் பண்றாரு. இவர் தான் ஜன்னல் கிட்ட இருந்து ஷூட் பண்ணிருக்காருன்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. ஹீரோ கிட்ட ஒரு மர்ம நபர் பேசினா பாத்தீங்களா, அந்த நபரும் இவன் தான்ன்றது தெரிய வருது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கான்ஸ்டபிளுமே தெனாவுட்டா ஸ்மோக் பண்றாரு. இங்க இருக்க சீட்ல உட்காந்துடுறாரு. ஆமாண்டா, நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன்ற மாதிரி சொல்றாரு. இவர் எதுக்காக பண்ணாருன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஸ்டார்டிங் அந்த எஸ்ஐ விக்ரம் ஒரு லேடி கூட ஒன்னா இருந்திருப்பாரு. அந்த லேடி கூட என் ஹஸ்பண்டுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் வராதுன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த லேடி யாருன்னு பார்த்தா இந்த கான்ஸ்டபிளோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு அவங்க பேசிக்கிறதையே இந்த கான்ஸ்டபிள் பார்த்திருப்பாரு. பயங்கரமா இந்த எஸ்ஐ விக்ரம் மேல கோவப்பட்டிருப்பாரு. சமயம் பார்த்து இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. எஸ்ஐ விக்ரம்க்கு பிரசாத் வீட்டுல பேக் இருக்கிறது தெரிஞ்சது பாத்தீங்களா, அந்த பேக்கை எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள ஸ்ரீராமோட ஒய்ஃபை பார்த்திருப்பான். இந்த ஒய்ஃப் கிட்ட ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் தனியா இருக்கிறது தெரிஞ்சு வீட்டுக்குள்ள வந்திருப்பான். ஹீரோவோட பையன் கன்னை வச்சு விளையாடிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவர் ஜன்னல் வழியா கவனிச்சிட்டு இருந்திருப்பாரு. சரி இப்ப ஷூட் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி ஷூட் பண்ணிருப்பாரு. பையனும் ஒய்ஃபும் நம்ம பையன் தான் ஷூட் பண்ணிட்டான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதை பத்தி ஹீரோ கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு கொலை மட்டும் பண்ணல, என் ஒய்ஃபையும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு. அப்பதான் வீட்டுல இறந்து போயிருக்க ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஹீரோவை மிரட்டி அதுக்குள்ள ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி வேற ஊருக்கு எஸ்கேப் ஆயிரணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. முதல்ல ஹீரோவை மாட்டி விடுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட மிரட்டி ஒரு 50 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பாரு. அதை வாங்கிட்டு எங்கேயாவது போய் செட்டில் ஆகுற மாதிரி தான் பிளான் வச்சிருப்பாரு. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தான் எஸ்ஐ விக்ரம சாவடிச்சேன்னு உங்ககிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல, நான் ஜன்னல் கிட்ட நிக்கிறதெல்லாம் எப்படி ப்ரூஃபா எடுத்துக்க முடியும்? என் கன்ல இருந்து வந்த புல்லட்னால தான் அவன் இறந்து போனான்றதை ப்ரூவ் பண்ணோம்னா அவனோட பாடி தேவை. ஆனா நீ தான் ஆல்ரெடி பாடியை எரிச்சிட்டல. இதை தாண்டி என் ஒய்ஃபை நான் தான் சாவடிச்சேன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, என்னெல்லாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் தெனாவுட்டா பேசுறாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, ஆதாரம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கான்ஸ்டபிள் தான் இதை பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சோன்னே இவர் அந்த பாடியை எரிக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும்னு நினைக்கிறாரு. எரிச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா அங்க பாடி இன்னும் எரிக்கப்படாம தான் இருக்கு. ஓகேப்பா, விக்ரமோட பாடி கிடைச்சிருச்சுன்ற மாதிரி இவர் கொண்டு வந்திருப்பாரு. இப்ப பாடி கிடைச்சிருச்சுல, இந்த கான்ஸ்டபிளுக்கான தண்டனை கான்ஸ்டபிளுக்கு கிடைக்க போகுது. எம்எல்ஏ என்ன பண்றாருன்னா, ஹீரோவோட ஃபேமிலியில சிலரை தூக்கிடுறாரு. என் காசு எனக்கு வேணும்ன்ற மாதிரி அந்த ஃபேமிலி ஆளுங்களை வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. பார்த்தா அவரோட பொண்ணு மிஸ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னா, ஹீரோவோட ஒய்ஃப் அந்த பொண்ணை தூக்கி இருப்பாங்க.
உன் பொண்ணை விடணும்னா எங்க ஃபேமிலி மெம்பர்ஸை விடுன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம இந்த எம்எல்ஏவும் சொந்தக்காரங்களை விட்டுறாரு. அதே மாதிரி அந்த காசு எங்க போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசாத் அந்த காசை கையோட கொண்டு போயிருப்பாரு. எப்பவுமே கார்லயே அந்த காசை வச்சு நான் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து காசை நானே எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப முன்ன மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பையன் சந்தோஷமா இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.